பெஞ்சல் புயல் காரணமாக வடசென்னையில் பல இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகின்றது. வடசென்னையில் கடலோர பகுதிகளான காசிமேடு, திருவொற்றியூர், எண்ணூர், தாழங்குப்பம் பகுதிகளில் கடல் கடுமையான சீற்றத்துடன் காணப்படுகிறது. புயல் காரணமாக சென்னையில் பல இடங்களில் கனமழை பெய்து வருகின்றது. குறிப்பாக திருவொற்றியூர், ராயபுரம், எண்ணூர், மணலி, மாதவரம், பெரம்பூர், திருவிக நகர், கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முதலே கனமழை பெய்து வருகின்றது. எண்ணூர், விம்கோ நகர், பெரம்பூர் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் சூழ்ந்தால் உடனடியாக வெளியேற்ற ராட்சத மோட்டார்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு புயல் உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அப்போது கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தங்கள் மீன்பிடி வலைகள், படகுகளை பாதுகாப்பாக இடத்திற்கு எடுத்து வைத்துள்ளனர். 4 நாட்களாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. மேலும் 2 நாட்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கின்றது. புயல் காரணமாக கடலோர பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக திருவொற்றியூர், எண்ணூர், தாழங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களை மாநகராட்சி பள்ளிகளில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. அங்கு அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகள் நடைபெறும் இடத்தில் ராட்சத கிரகங்களை அகற்ற வேண்டும் என்று நேற்று அறிவுறுத்தப்பட்ட நிலையில் ஒரு சில இடங்களில் இன்னும் ராட்சத திரையங்களை அகற்றாமல் உள்ளது. அதைப்போல் தனியார் விளம்பர பேனர்களும் அகற்றப்படாமல் உள்ளது.